ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஸோ இந்த விஷயங்களில் வந்து பல்வேறு நாட்டு அதிபர்கள் வந்து பெயர்கள்லாம் அடிபட்டிருக்கு. ஸோ இன்னும் இது எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, இன்னும் யார் யார் பெயர்கள்லாம் அடிப்பட வாய்ப்பு இருக்குது சார்? ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ஃபைல்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து 2019 அவர் இறந்துட்டார். ஸோ அவர் வந்து சூசைட் பண்ணியிருக்காருன்ற ஒரு அமெரிக்காவோட இது வந்து சொல்லியிருக்கு. புரியுதா எனக்கு? எதுக்கு அவர் சூசைட் பண்ணுறாருன்னு தெரில. பட் அந்த டைமில் அவருக்கு ப்ராப்ளங்கள் இருந்திருக்கலாம். அந்த ப்ராப்ளத்தினால அமெரிக்கா வழியில் வந்து சூசைட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கார். வேர்ல்டோட இருக்கக்கூடிய பெரிய பணக்காரங்க, ஸோ அந்த பெரிய பணக்காரங்க செய்யக்கூடிய பிரச்சனைகள், பெரிய பணக்காரங்க அவங்க லீடிங் ஆகுறது, அவங்க பிஸ்னஸ் லீடிங் ஆகுறது, அவங்க சில வழிகளை வந்து தேவையில்லாத பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய இந்தியாவிலே ஒரு பணக்கார் இருக்கக்கூடிய ஒருத்தர், அதில் இன்னொருத்தரும் 2 பேர் 2 பணக்காரங்கள் இருக்கக்கூடிய ஆளுங்களும் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரங்க இருக்கவங்க அத்தனை பேருமே என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்றது தான் அந்த எப்ஸ்டீனோட ஃபைல். அந்த பிடிஎஃபே வந்து எப்ஸ்டீனோட பிடிஎஃபே அதுதான். புரியுது? அவரோட ஃபைல், அவரோட பதிவில் எழுதியிருக்கக்கூடிய இதெல்லாம் அதில் இருக்குது. ஸோ அது வந்து ஆதாரமாக இருக்காது, ஒரு ஆதாரமற்றதாக இருக்குது. ஏன்னா அவர் எழுதிய ஒரு வழியாக தான் இருக்க தவிர அது ஆதாரமாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஒன்றும் வரல. ஆனால் ஆதாரமாக இருக்கக்கூடிய நிலைமைகள் அது எடுத்துன்னு வரணும், அது வழின்றது இப்போ இந்த காலகட்டத்தில் எடுத்திருக்காங்க. அதில் புது ஃபைல்லாம் அவருக்கு கிடச்சிருக்கனால தான் இந்த பிரச்சனைகள் இப்போ வந்திருக்கு. இதில் சில ஆளுங்கள் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும், பர்டிகுலராக வெளிநாட்டில் பல அதிபர்கள் இருக்காங்க. அந்த அதிபரில் ஒரு 4-5 அதிபர்கள் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அந்த அதிபர்களோட வழிகளில் பிரச்சனையை உருவாக்கி அதை மாற்றத்துக்கான வழிகள் பண்ணுறாங்க. ஒன்று, தேவையான ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கல. தேவையான ஆதாரங்கள் கிடைச்சாதான் அது செய்ய முடியும். அப்படி ஆதாரங்கள் என்ன, இது ஃபைலோடையே முடிஞ்சிடும். ஸோ இது ஒரு வழியாக வரும், அப்படியே பரபரப்பாக போகும். பல விஷயங்களாக பல பேருக்கு போய் அதை பாதிப்பாக வரும். ஆனால் அந்த பாதிப்பாக வந்து அந்த ஃபைல் ஓரளவுக்கு அப்படியே அடங்கிடும். அந்த ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட போகுது. இருந்தாலும் சில வெளிநாட்டில் இருக்கவங்க, சில பணக்காரங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சில பிரச்சனைகள் இது இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது அவரோட இது. அந்த ஒரு கணிப்பில் தான் அவர் எழுதியிருக்கார். இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரியா நடந்திருக்கு அப்படின்றத எழுதியிருக்கார். ஆனால் இன்னும் அதுக்கு ஆதாரமான செயல் கிடையாது. ஆனால் ஆதாரமாக எடுத்துன்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் மாட்டுவாங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க மாட்டோம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பர்டிகுலராக அமெரிக்கா இருக்கக்கூடியவங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ரஷ்யாவில், இல்லை பர்டிகுலராக இருக்கக்கூடிய யூரோப் கண்ட்ரியில் இருக்கவங்க, இந்த மாதிரி மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்கெல்லாம் இதில் வந்து அந்த ஃபைலில் இருக்குது. அந்த ஃபைலோட வழிகள் வரும். ஆனால் எல்லாம் முக்கியம் வந்து 99% பார்த்திங்கன்னா வெளிநாடு தான் இருக்குது. அந்த நிலையை இருக்கக்கூடிய நிலையை காட்டியிருக்காங்க தவிர இதுக்கு இன்னும் ஆதாரமற்ற செயல் வரல. இன்னும் ஆதாரங்கள் கண்டுபிடிப்பாங்க. இன்னும் இந்த 4 மாதத்தில் இன்னும் பரபரப்பு அதிகமாக இருக்கும். இந்த 4 மாதத்துக்கு ஒரு வாரம்